வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேசிய விருது வாங்கின ஒரு நடன இயக்குனர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே சொல்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கணும். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இங்க ஜானி மாஸ்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னா புஷ்பா படத்துல ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற பாட்டு கொரியோகிராஃப் பண்ணவர். அதையும் தாண்டி இங்க வாரிசு படத்துல ரஞ்சிதமே பாட்டுக்கும் அரபி குத்து அப்படிங்கிற அந்த ஒரு சாங்குக்கும் ரீசெண்டா ரஜினிகாந்த் நடிச்சு ஜெயிலர் படத்துல காவாலா சாங்குக்கு அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் படத்துக்கு அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணி அந்த படத்து மூலியமாக தான் அவர் தேசிய விருது வாங்கினாரு. ஸோ இப்படி ஒரு தேசிய விருது வாங்கின ஒரு நபர் மேலே யார் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவரு கூட இருந்த ஒரு பெண் அவங்க கூட தான் ஆரம்ப கட்ட காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்க இப்போ அவங்கள்ட்ட விலகி இப்போ வேற ஒரு இடத்துல அவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 21 வயசு. இவங்க தனியாக இப்போ நடனம் எல்லாத்துக்கும் டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் இப்போ ஆந்திராவில் போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, இவர் என்ன பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. இது இப்போ நடந்தது இல்லைங்க, அவருக்கு 16-17 வயசு இருக்கிறப்பயே நடந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, அவங்கள ரூமில் அடைச்சி வச்சு டார்ச்சரும் பண்ணியிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்கே 16 வயசு கூட ஆகலை அப்படிங்கிறதுனாலேயே அவர் மேலே போக்சோ சட்டம் பாஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இங்கே 18 வயசுக்கு மேலே ஆனால் அந்த சட்டம் பாயறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் 18 வயசுக்குள்ளாரே நடந்திருக்கு இந்த விஷயங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்த போலீஸ் உடனே அவரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஜானி மாஸ்டரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இங்கே தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. 4-5 நாளாவே அவர் எங்கே இருக்கிறாங்கன்னு சரியா தெரியாமல் கடைசியாக கோவா கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி போலீஸு கொண்டுட்டு போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இங்கே இவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவர் ஒரு கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார். அவர் வேற யாரும் இல்லை, பவன் கல்யாண் அவருடைய கட்சியில் இவர் இருந்திருக்கிறார் உறுப்பினராக. அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே இந்த நபரை உறுப்பினர்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கு. இந்த நடவடிக்கை பார்த்த பிறகுதான் போலீஸு உடனே அழகாக தூக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு கட்சியில் அதுவும் சொன்னால் 2 பேருமே ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவங்க தான். அவங்கள தூக்கணும் அப்படின்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் உடனே பவன் கல்யாண் சார் அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கட்சியில் இருக்க வேணாம் அப்படின்னு உடனே தூக்கிட்டு பார்த்தீங்களா, அதுக்கு உண்மையுமே நம்மளுடைய ஹேட்ஸ் ஆஃபை தெரிவிச்சுக்கணும். இங்கே ஒரு பெண் தானாக முன் இது மாதிரி ஒரு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எனக்கு இதனால நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்க வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் எவ்வளோ உண்மை இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் யோசிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் உடனே இங்கே கோர்ட்டு போலீஸு இதெல்லாம் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கட்சியில் இது மாதிரி நபர் இருந்தாங்க அப்படிங்கிற கரை இருக்க வேணாம் அப்படின்ட்டு அவர் உடனே உறுப்பினர் பதவியிலிருந்து ஒட்டுமொத்தமாக விலகி இருக்கிறாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். இது உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு வரவேற்கத்தக்க செயல் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு கண்டிப்பாக அவர் காப்பாற்றிடலாம் அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற எந்த ஒரு யோசனைக்கும் தள்ளாமல் கட்சிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவர் கட்சிக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு வெளியே அனுப்பிச்சுட்ருக்குறாங்க பார்த்தீங்களா. அது கண்டிப்பாக வரவேற்க விஷயம்தான். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப தான் இவர் மேலே இது மட்டும்தான் கம்ப்ளைண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இன்னும் பல கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ராஜேஷ் அப்படின்னு நினைக்கிற ஒரு பேர், அவர் ஒரு முறை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு வர வேலைகளை, அதாவது இவருக்கு கொரியர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் வருவாங்கல்ல, அதை எல்லாத்தையுமே ஜானி மாஸ்டர் தன்னுடைய அதிகார பலத்தாலையும் ஆள் பலத்தாலையும் எனக்கு வராமல் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறாரு அப்படின்னு அவரும் போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார், எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு காப்பியுமே இருக்குது. இது மட்டும்தானா அப்படின்னு இல்லாமல் இன்னும் பல பேர் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவர் ஒரு காலேஜில் போயிட்டு அங்கே சண்டை வலிச்சதாகவும், அதையும் இல்லாமல் இன்னும் பல குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இவர் நேற்று கைது செஞ்சு நீதிமன்றத்தில் நிப்பாட்டி அவருக்கு 2 வாரம் போலீஸ் விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறாங்க நீதிமன்றம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப ஜானி மாஸ்டருக்கு கல்யாணம் ஆனிச்சா இல்லையா, இல்லை அவருக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழும்புல. ஜானி மாஸ்டருக்கு கல்யாணம் ஆயிடுச்சிங்க. அந்த ஒரு பெண்ணும் கூடயும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து பெண் தான். அவங்க கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டினா வந்திருக்கிறாங்க. அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உனக்கு நடந்தது எந்த வருஷமா நடந்துச்சு, இப்போ உனக்கு 21 வயசு, உனக்கு 16 17 வயசுலேயே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்பையெல்லாம் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை ஒரு பெண்ணா அவங்க ரேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க. அவங்க முறையாக கொரியோகிராஃப் பண்ணுறதுக்கு வராங்க பார்த்தீங்களா, இது நான் இண்டஸ்ட்ரியில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. அதனால தான் என்னுடைய கணவரான ஜானி அவரை சேர்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உறுப்பினர் அட்டையும் வாங்கி கொடுத்ததும் என்னுடைய ஹஸ்பண்டு தான் அப்படின்னும், அதையும் தாண்டி இங்கே ஒரு கொரியோகிராஃபர் அப்படின்னா அவர் காரில் தான் வரணும் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து ஆந்திராவில் நிலவுதாட்டுது. அதனால வந்து இவங்களுக்கு ஒரு கார் கூட வாங்கி கொடுத்ததும் இவர் தான். அப்படி எல்லாமே வாங்கிட்டு இப்போ இவர் மேலே ஏன் இப்படி குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியுமே ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க கேட்குறது எல்லாமே சரி அப்படிங்கிறது எல்லாமே இருந்தாலும் கூடியும் கடைசியாக ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தோணுது. ஒரு பெண் தானாக முன் வந்து யாரும் பப்ளிசிட்டிக்காக இப்படிலாம் சொல்லியிருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் அவங்க பக்கம் நியாயம் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியும் தாண்டி இதுக்கு முன்னாடி கேரளா இண்டஸ்ட்ரியே ஹேமா கமிட்டி குழு அப்படிங்கிறது பயங்கரமாக வெட்ட வெளிச்சமாக உரிச்சு காமிச்சுது அப்படின்னு சொல்லலாம். அங்கே நடக்கிற என்னென்ன இஷ்யூ, பெண்களுக்கு நடிகைகளுக்கெல்லாம் என்னென்ன இஷ்யூ நடக்குது அப்படிங்கிறத அந்த கமிட்டி குழு பயங்கரமாக வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிச்சுது. அதையும் தாண்டி இப்போ அது ஆந்திராலையும் தொடருமோ அப்படிங்கிற எண்ணமும் சந்தேகமும் வலுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே ஆரம்பம் அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கும் தோணுது. இது அங்கே மட்டும்தான் நிற்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இது படிப்படியாக வரும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.